காலைல ஷூட்டிங்கு சார் காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேயில் சரி என்னன்னாலும் சார் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த கல்லுலாம் இருக்குல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வரார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்ல போகிறான்னு பார்த்தா அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏனிக்கு நீ எதை தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 இன்னொரு ட்ரெயின் வருது சார். திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஸோ உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சார் திருப்பி போகிறேன். திருப்பி போய் நின்றேன்னா பாலக்காடு டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு. அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் அவர்கிட்ட. எனக்கு ஆமாம் அசியசியமாக வருது வாயில். டேய் தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னேன்னு வச்சுக்க, இதுக்காக நான் வேறு ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு. அது வேறு பயமாக இருக்குது. அவன் வேறு அப்படி போகிறான். அங்கே என்ன பேச மாட்டிங்களா, அவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்றான் ஒருத்தன். இப்போ இவனை பார்க்குறதா இவன் திட்டுறதா அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்றைக்கி நான்.